ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளோட் அண்ட் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு கூட எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே போடலாம், கோட் எழுதலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக ஒரு HTML-ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டேன். ஒரு இமேஜ் டேக்கையும் ஒரு பேராகிராஃப் டேக்கையும் உள்ளே இன்பில்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த ஃபோல்டர்லேயே தான் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு டேரெக்டாக அந்த இமேஜோட நேமை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதான் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜோட நேமை கொடுத்துக்கலாம். அது ஜேபிஜே ஃபைல் தான். ஸோ அப்படி டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும், ஜேபிஜி. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டை கொடுத்துக்கலாம், டாட் ஜேபிஜி. ஸோ இதில் வந்து ஹைட் வித் எதுவுமே நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இதை ரெண்டையும் நான் வந்துட்டு வியூ பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஒரு பிக்சர் கீழே ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகேடா. டிஃபால்ட்டாக அந்த சைடில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளோட் லெஃப்ட்டில் இருக்குன்னு நினச்சிடாங்க. ஃப்ளோட் நன்னில் இருக்குது. ஃப்ளோட் லெஃப்ட்னா இந்த கண்டென்ட் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஓகேடா. இப்போ நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹைட் வித் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துடலாம் அதுக்கு. ஓகே, ஹைட் எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா ஒரு 200 பிக்சல் வச்சுக்கிறோம் இமேஜுக்கு. வித்தும் அதை வச்சுக்கலாம், 200 பிக்சல். ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ளோட்டு லெஃப்ட் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சேவ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த பிக்சல் குறைஞ்சி கீழே இருந்த இந்த கண்டென்ட்டு இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த இமேஜ் லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, எனக்கு இது வந்துட்டு லெஃப்ட் வேண்டாம், நான் வந்துட்டு ரைட்டில் கொடுப்பேன் அப்படின்றத கொடுத்தோம்னா கண்டென்ட் இங்கே வந்துடுச்சு, இமேஜ் ரைட் சைட். ஓகேவா? நன்னுன்னு கொடுத்தோம்னா நார்மலாக இருக்கிறதா நன்னு. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது. சேவ் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பார்ப்போம், நன். ஸோ நான் இது வரைக்கும் போத் யூஸ் பண்ணதில்லை. ஸோ போத் யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்றது, என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. போத் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, ஸோ இதுவே மோர் தென் எனாஃப். லெஃப்ட்டு ரைட்டு நன்னுன்றது. ஓகே, இது இப்போதைக்கு நம்ம லெஃப்ட்டில் ரைட்டில் வச்சுக்கிறோம். நான் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறது உங்களுக்கு தெரியும். ரைட்டில் வச்சுக்கிறோம், பிக்சர் இங்கே மேலே ரைட்டில் இருக்கும். ஓகேவா? ஓகே டன். தென் இல்லைப்பா எனக்கு வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நிறையா ஒரு பேராகிராஃப் கொடுத்தோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். போயிட்டு ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். இது ஒரு சும்மா டம்மி பேராகிராஃப் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட் பெருசாக தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோவோட சேர்ந்து இந்த சைடில் ஃப்ளோட் ஆக வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு அதுக்கு ஃபோட்டோவுக்கு கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிளியர் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளியர் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு எங்கே கிளியரில் இருக்குது இது, இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட் லெஃப்ட் கொடுத்து பார்ப்போம், கிளியர் லெஃப்ட்டில் அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ கிளியர் லெஃப்ட்டில் ஒன்றும் இல்லை, ஏன்னாங்க நம்ம லெஃப்ட் இது யூஸ் பண்ணல. தென் ரைட்டு கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் நமக்கு அடுத்த பிளாக்காக வந்துருச்சு. ஆனால் ரைட் சைடில் இமேஜஸ் இருக்குது. தென் இந்த பேராகிராஃப்க்கு ஒரு பேடிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாக ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் கேப் போட்டு நீட்டாக வந்துடும். அந்த பேராகிராஃபுக்கு டெக்ஸ்ட் அலைனில் ஜஸ்டிஃபை பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்போதுமே வந்துட்டு அந்த இதுக்கு லுக்காக எங்கே என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு யூஸ் பண்ணிப்படாங்க. கொஞ்சம் கண்டென்ட்டை எடுத்து கொடுக்கும். டெக்ஸ்ட் இன்டென்ட் கொடுத்துக்கலாமா, ஒரு பேராகிராஃப் தானே, ஏதோ ஒரு பேராகிராஃப் அந்த பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபையாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். 5 பிக்சல் கீழே இருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு, ஃப்ளோட் அண்ட் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ். இது நாட் ஓன்லி தட் இமேஜ், பேராகிராஃப் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.